வணக்கம் நண்பர்களே. உலகமே வியந்து பார்க்கும் மாபெரும் சாதனையை படைத்துள்ளது இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ. இந்த சாதனையால் இனி சூரியன் 5 ஆண்டுகள் இஸ்ரோவின் பிடியில் இருக்கும். அதாவது ஆதித்யா விண்கலத்தின் பார்வையில் இருந்து தப்பிக்கவே முடியாது. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ள ஆதித்யா விண்கலம் தனது இலக்கான L1 என்ற புள்ளியை வெற்றிகரமாக அடைந்ததாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. பூமியில் இருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சூரியன். சூரிய ஒளி நம்மை வந்தடைய 8 நிமிடங்கள் ஆகிறது. உலகில் தோன்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் நாடி என்றால் அது சூரியன்தான். சூரிய கதிர்களே பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் தோன்ற அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்படி இந்த அளவிற்கு முக்கியமான சூரியன் குறித்து கண்டறிய உலகெங்கும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் நாசா பார்க்கர் விண்கலம் சூரியன் குறித்து விரிவான ஆய்வை செய்து வருகிறது. இந்த சூழலில்தான் இந்தியாவும் தனது ஆதித்யா விண்கலம் மூலம் சூரியன் குறித்த ஆய்வுகளை தொடங்கியது. இதற்காக ஆதித்யா L1 என்ற சாட்டிலைட்டை கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. ஆதித்யா விண்கலம் சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாங் ரேஞ்ச் பாயிண்ட் 1 என்ற தனது இலக்கை நோக்கி பயணித்து வந்தது. இந்த சூழலில் ஆதித்யா விண்கலம் இன்று, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி தனது இலக்கை 125 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் L1 புள்ளியில் ஆதித்யா விண்கலத்தை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இஸ்ரோ வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சுற்றுவட்ட பாதையில் சுற்றியபடி சூரியன் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆதித்யா L1 விண்கலம் சூரியனுடைய வெப்பம், காந்த துகள்கள் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில் உள்ள துகள்கள் குறித்து ஆய்வு செய்யும். மேலும் இது சூரியனில் ஏற்படும் காந்த புயல் குறித்தும் ஆய்வு செய்யும். இந்த காந்த புயல்கள் பூமியை தாக்கும் போது அவை ஒட்டுமொத்தமாக சாட்டிலைட்டுகளின் செயல்பாடுகளை முடக்கும். மின்சார கட்டமைப்புகளை முடக்கி போடும் அபாயம் இருக்கிறது. இதன் காரணமாகவே ஆதித்யா விண்கலத்தின் ஆய்வுகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. லாங் ரேஞ்ச் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆதித்யா எப்போதும் சூரியனை பார்த்தபடியே இருக்கும். எனவே இனி சூரியன் ஆதித்யாவிடமிருந்து, அதாவது இஸ்ரோவின் கண்காணிப்பில் இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.